மற்றபடி சௌமியா அன்புமணி அவர்களோட பேச்சை எல்லா கட்சியினருமே வரவேற்றிருந்தாங்க. அவ்வளோ துல்லியமா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு சொன்னாங்க. உங்களோட பார்வைக்கு சௌமியா அன்புமணி அவர்களோட பேச்சு ரொம்ப சிறப்பான பேச்சு. அவங்க ஆரம்பத்தில் அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவங்க பேசின அந்த முறை ரொம்ப அருமையான பேச்சு. நான் அன்னைக்கு முதலமைச்சர் எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் அதை தாங்கி கொண்டு தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்று தருவேன், அவமானத்தை நான் மக்களுக்காக தாங்கிக்குவேன் அப்படின்னு சீனா போட்டார். பஞ்சு டைலாக் பேசினார். அதுக்கு சரியான கவுண்டர் மேடம் தான் கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்கள நான் உண்மையிலே பாராட்டுறேன். அவங்களுடைய பேச்சு கட்சி சார்பு இல்லாமல் எல்லாராலையும் ரசிக்கப்படுது. பொதுவாக எல்லா கட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படுது. ரசிக்கப்படுதுன்னு மட்டும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுது. நீங்கள் மேகதாது அணை கட்ட வேண்டுமா வேண்டாமா, இதில் நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்க்கறதுனால அணை நிறுத்தப்படுமா? எதுக்கு அப்புறம் அங்கே போகிறீங்க? போய் எதுக்கு அவமானப்படுறீங்க? அது சொன்னாங்க. யார் இதுல தாங்கலாம் வேணாம், எதையும் தாங்க வேணாம், கட்டணம் வேணும், அவ்வளவுதான். கட்டணுமா வேணாமான்ட்டு கட் அண்ட் ரைட்டா ரொம்ப அருமையா பேசினாங்க. உண்மையில அவங்களுடைய பேச்சு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாராலையும் வரவேற்கப்படுது. அவ்வளவு அருமையா ஒரு நல்ல ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் எடுத்தோடனே எங்களுடைய ராமதாஸ் ஐயா, அன்புமணி அவங்களுடைய புராணங்களையெல்லாம் பாடிட்டு தான் பேசுவாங்க. அவங்க அதை பற்றியே கவலைப்படல. எடுத்தோன்னே டைரக்ட் சப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக காவேரிக்கு போனாங்க. என்ன இஷ்யூ A to Z, எது பாதிக்கப்படும் எல்லாமே ரொம்ப அவங்கள பாராட்டுறேன். ஒரு தமிழன் என்ற முறையில் டாக்டர் சௌமியா அன்புமணியோட சட்டமன்றத்தினுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்குது.